ஆக்கீசுக்கு மிகவும் பயப்பட்டு அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முகநாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் பித்தம் கொண்டவனை போல காண்பித்து வாசற் கதவுகளிலே கீறி கொண்டு இருந்து தன் வாயிலிருந்து நுரையை தன் தாடியிலே விழப்பண்ணி கொண்டிருந்தான். நல்லா கவனிச்சுங்க. இப்போ இந்த தாவீது ஆக்கீஸ் அப்படின்ற இந்த ராஜாவுக்கு முன்னாடி அவன் நிற்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, தன்னுடைய கையில கோலியாத்தினுடைய பட்டயம் இருக்குது. ஒரு விசை சிங்கத்தை சந்திக்கும் போது அவன் கையில ஒண்ணுமே, கரடியை சந்திக்கும் போது அவன் கையில ஒண்ணுமே இல்ல. ஆனா இந்த ஆக்கீஸ் என்கிற இந்த ராஜாவை சந்திக்கும் போது இவனுடைய கையில கோலியாத்தினுடைய பட்டயம் இருக்குது. ரெடியா தான் போயிருக்காரு. இவன் ஒரு தனி மனுஷனா போயிருக்கான். ஆனா இந்த ஆக்கீஸ் இடத்துல போன உடனே நம்மளை இவங்க கொன்றுவாங்கன்ற ஒரு பயம் வந்துருச்சு. அதனால ரொம்ப பயத்தினுடைய உச்சகட்டத்துல எப்படியாவது இந்த இடத்துல இருந்து தப்பிச்சிடணும், நம்மளை இவங்க கொன்றுவாங்கன்னு சொல்லி விசுவாசம் எங்க போச்சுன்னு தெரியல, இது வரைக்கும் ஆண்டவரை நம்பினது எங்க போச்சுன்னு தெரியல. அவனுடைய முழு டோட்டலா இத்தனை நாட்களும் இருந்த தைரியம், அவன் செஞ்ச யுத்தம், அவன் பண்ணின வெற்றி, இது எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது மாதிரி வேதம் சொல்லுது. பித்தம் கொண்டவனை போல ஆகீசுக்கு முன்பாக பைத்திய சேஷ்ட பண்ணி அவனுக்கு முன்பாக வாயிலிருந்து நுரை தள்ள வச்சு அந்த பக்கத்துல இருக்கிற கதவுல போய் தன்னை கீறி கொண்டு ஐயோ ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு பைத்தியக்காரன மாதிரி நடந்து கொள்கிறான். ஏன் அப்படின்னு சொன்னா வேதம் சொல்லுது, தாவீது மிகவும் பயப்பட்டு, இதுவரைக்கும் தைரியமாய் பார்த்த இந்த தாவீது இந்த சிச்சுவேஷன்ல அவனுக்கு என்ன வந்துச்சுன்னா ரொம்ப பயம் வந்துருச்சு. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க ஒருவேளை ரொம்ப தைரியமுள்ள ஆளா இருக்கலாம். சின்ன வயசுல இருந்தே உங்க வீட்டுல நீங்க தான் தைரியமான ஆளா இருக்கலாம். நான் ஒரு பொண்ணு தான் பாஸ்டர், ஆனா எங்க வீட்டுல நான் பையன் மாதிரி நான் அப்படி தைரியமா இருப்பேன், நான் அவ்வளவு சீக்கிரமா எல்லாம் பயப்பட மாட்டேன். எங்க அம்மாவை என்ன பார்த்து ஆச்சரியப்படுவாங்க, எங்க அப்பாவை என்ன பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அப்படி ஒரு தைரியமா இருக்கிற பர்சன் இன்னைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையில ஏதோ ஒரு பிரச்சனையினால நீங்க ரொம்ப பயந்து போய் உங்க வாழ்க்கையில இருக்கலாம். ரொம்ப பயப்படலாம். நான் இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளே கிடையாது, ஆனா இப்ப என்னமோ தெரியல ரொம்ப பயப்படுறேன். இல்லைன்னா ஏற்கனவே நீங்க பிறக்கும் போதே ஒரு பயந்தாங்குழியாகவே இருந்து இப்ப அந்த பயத்திலிருந்து விடுதலையாக முடியாமலே இருக்கலாம். ஆனா இப்படி பயப்பட்ட தாவீது, ஆகீசுக்கு பயப்பட்ட தாவீது கடைசியில சங்கீதத்துல என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு அப்படின்னா, என் தேவனாகிய கர்த்தர், நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு ஒரு அபிஷேகத்தை தந்தார், எனக்கு ஒரு கிருபையை தந்தார். என்ன கிருபையை தந்தார்னா, என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விடுவித்தார். என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விடுவித்தார். நான் நம்புகிறேன் உங்களையும் என்னையும் தைரியப்படுத்துகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். நம்முடைய பயத்தை எடுத்து போடுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். நம்முடைய பயத்திலிருந்து நம்மை விடுதலை கொடுக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அந்த ஆண்டவர் இங்கே அசைவாடுகிறார். அந்த ஆண்டவர் இந்த சத்தம் யாருடைய காதுகளில் தொனிக்கப்படுகிறதோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த பயத்தின் ஆவியை எடுத்து போட்டு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை அவரால் தர முடியும். ஆக்கீசுக்கு பயந்த இந்த தாவீதை கர்த்தர் திரும்ப எடுப்பித்து நிறுத்தி அவனுடைய பயத்தை மாற்றுவாரானால் நான் விசுவாசிக்கிறேன் உங்க பயம் சீக்கிரமாய் விலகி போகும்.